இந்தியா கூட்டணி 350க்கு மேற்பட்ட இடங்களை பிடித்து மத்தியில் ஆட்சி அமைக்கும். திண்டுக்கல்லில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி பேட்டி. தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி மற்றும் அவரது மனைவி சசிகலாவுடன் திண்டுக்கல் கோவிந்தாபுரம் ஸ்ரீ வாசுவி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளிக்கு தனது வாக்கை பதிவு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், இந்தியா கூட்டணி 350க்கு மேற்பட்ட தொகுதிகளை கைப்பற்றி மத்தியில் ஆட்சி அமைக்கும். வட மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்ப்பாளைகள் அதிகம் உள்ளது. 150க்கு குறைவான இடங்களை பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றும். குடும்பத்துடன் வந்து ஜனநாயக கடமை ஆற்ற வந்துள்ளேன் என தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து பழனி சட்டமன்ற உறுப்பினரான ஐ.பி. செந்தில்குமார் தனது மனைவி மெர்சி செந்தில்குமாருடன் திண்டுக்கல் வாசவி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளிக்கு வருகை தந்து நீண்ட வரிசையில் நின்று பின்னர் தனது வாக்கினை பதிவு செய்தார். அதேபோல் அவரது மனைவி அவர்களும் பெண்கள் வரிசையில் நின்று தனது வாக்கினை பதிவினை செய்தார். அதேபோல் திண்டுக்கல்லில் உள்ள தொழிலதிபர்கள் ஏராளமானோர் அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு சென்று தங்களுடைய வாக்கினை பதிவு செய்தனர். திண்டுக்கல் தொழிலதிபர் கல்வி புரவலருமான சர்வேயர் ரத்னம் என்று அழைக்கக்கூடிய ஜிடிஎன் கலைக்கல்லூரியினுடைய செயலர் ரத்தினம் தன்னுடைய குடும்பத்தாருடன் வந்து திண்டுக்கல் எம்எஸ்பி சோலைநாடார் மேல்நிலைப் பள்ளியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். அவருடைய மகனும் மாமன்ற உறுப்பினருமான வெங்கடேசனும் தனது வாக்கினை எம்எஸ்பி மேல்நிலைப் பள்ளியில் தனது வாக்கினை பதிவு செய்தார்.